திருப்பாடல்கள். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்தப் பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டுப் பாடும். என் தலைவரே, என் இதழ்களைத் திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்குப் புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளம் காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். இறைவனின் தீர்ப்பும் திருவருளும். வலியோனே, தீமை செய்வதில் ஏன் பெருமை கொள்கிறாய்? இறைவனின் பேரன்பு எந்நாளும் உள்ளது. கேடு விளைவிக்க நீ திட்டமிடுகின்றாய். உனது நா தீட்டிய கத்தி போன்றது. வஞ்சகத்தில் தேர்ந்தோன் நீ அன்றோ? நன்மை செய்வதை விட தீமை செய்வதையே விரும்புகின்றாய். உண்மை பேசுவதை விட பொய் பேசுவதையே விரும்புகின்றாய். நரம்பில்லா நாவுடையோனே, நீ விரும்பும் சொற்கள் அனைத்தும் கேடு விளைவிப்பவே. ஆகவே கடவுள் உன்னை என்றும் மீளாதபடி நொறுக்கி விடுவார். உன்னை தூக்கி எறிவார். கூடாரத்து நின்று உன்னை பிடுங்கி எறிவார். உயிர் வாழ்வோரின் உலகினின்று உன்னை வேரோடு களைந்து விடுவார். நேர்மையாளர் அதன் கடுமையைக் கண்டு திகிலடைவர். மேலும் உன்னை எள்ளி நகையாடி கூறுவர், இதோ பாருங்கள், இவன்தான் கடவுளை தன் புகலிடமாய் கொள்ளாதவன், தன் செல்வப் பெருக்கில் நம்பிக்கை வைத்தவன், அழிவுச் செயலையே புகலிடமாய் கொண்டவன். நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒலிவ மரக்கன்று போல் இருக்கின்றேன். கடவுளின் பேரன்பில் எப்பொழுதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். கடவுளே, நீர் இவ்வாறு எனக்கு செய்துள்ளதால் உமக்கு என்றென்றும் நன்றி கூறுவேன். உம் அன்பரின் முன்னிலையில் உம் பெயர் மீது நம்பிக்கை கொள்வேன். இதுவே நன்று. இறைப்பற்று இல்லார். கடவுள் இல்லை என அறிவிலிகள் தம் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கின்றனர். அவர்களுள் சிலர் கெட்டு அருவருப்பான செயல்களில் ஈடுபடுகின்றனர். நல்லது செய்வார் யாரும் இல்லை. கடவுள் விண்ணகத்தினின்று மானிடரை உற்று நோக்குகின்றார். மதிநுட்பம் உள்ளவர், கடவுளை நாடுபவர் எவராவது உண்டோ என்று பார்க்கின்றார். எல்லோரும் நெறிப்பிழந்தனர். ஒருமிக்க கெட்டுப்போயினர். நல்லது செய்வார் யாரும் இல்லை. ஒருவர் கூட இல்லை. தீங்கிழைக்கும் யாவரும் அறிவை இழந்து விட்டார்களோ? உணவை விழுங்குவது போல என் மக்களை விழுங்க பார்க்கின்றார்களே. எனவே அவர்கள் இதுவரை கண்டிராத முறையில் பேரச்சத்தால் நடுநடுங்குவர். இறைமக்களை ஒடுக்கியோரின் எலும்புகளை கடவுள் சிதறடிப்பார். கடவுள் அவர்களை கைவிட்டதால் அவர்கள் மானக்கேடு அடைவர். சியோனில் இருந்து இஸ்ரேலருக்கு மீட்பு வருவதாக. கடவுள் தம் மக்களுக்கு மீண்டும் வளமான வாழ்வை அருளும்போது யாக்கோபின் இனத்தார் களி கூர்வாராக. இஸ்ரேல் மக்கள் அகமகிழ்வாராக.